எந்த தியாகமும் சரிவராது, சரியே வராது. ஆகமத்தின் புதிய ஏற்பாடான கிறிஸ்துவ பகுதியில் தேவன் எங்களை நம்பச் சொல்கிறார். நிச்சயமாக கிறிஸ்தவர்களை அவர் சொல்கிறார், இரத்தங்கள் நம்மை மீட்சிப்பதில்லை, பலியிடும் ஆடுகள், பசுக்கள் மற்றும் மிருகங்கள் ஆகியவற்றின் இரத்தம் மீட்சிப்பதில்லை என்றும் அவர் கூறுகிறார். நான் உங்கள் உணர்வுகளை பாதிக்கும் விதமாக இதை கூறவில்லை. சாதாரணமாக இயேசு சொன்னதையே சொல்கிறேன். ஆனால் அவர் அவரது சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்சிப்பார். இதைத்தான் அவர் ஆகமத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இந்த பழைய புதிய ஏற்பாட்டின் மையமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எனது பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்றும் அவர் கூறுகிறார். கடவுளின் பார்வையில் பட்டியல் இடப்பட்ட பாவங்களுக்காக நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்றும் இயேசு சொல்கிறார். அதை என்னிடம் தள்ளிவிடுங்கள். அந்த பாவப்பட்டியல் அவர் மீது சுமத்தப்படுகின்றது, அதாவது இயேசுவின் மீது சுமத்தப்படுகின்றது. எனது பாவத்திற்காக வேறு யாரும் செத்தால் ஒன்றும் ஆவதில்லை, நான் பாவத்திலிருந்து விடுபட முடியாது என்று கூறுகிறார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபர், ஒரே ஒரு முழுமையான மனிதன்தான் அந்த தகுதியை உடையவன். அவன் மற்றவர்களுக்காக இறந்தால் மற்றவர்களின் பாவங்கள் கழுவப்படுகின்றன என்றும் கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் பல விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளன. ஆம், பல செய்திகள். நான் அவற்றையெல்லாம் இங்கே உங்களுக்கு வாசித்து காட்டப் போவதில்லை. நான் உங்களுக்கு சிறிதாக வாசித்து காட்டப் போகிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று அறிய விரும்புகிறேன். சரியாக 13 நிமிடங்கள். 13 நிமிடங்கள். ஆமாம். ஓ, அவ்வளவுதானா? ஓ, அப்படி என்றால் நான் இன்னும் வேகமாக பேச வேண்டும். சரி. பழைய ஏற்பாட்டில் தேவன் சிலுவையை பற்றி சில குறியீடுகளை கூறுகிறார். அதாவது எகிப்திலிருந்து காப்பாற்றப்பட்ட யூதர்களின் கதையை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதாவது யூத சமுதாயத்தின் வரலாற்றில் வெகு பிரபலமான கதை அது. அந்த கதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பல நூற்றாண்டுகளாக எகிப்து அடிமைப்பட்டிருந்தது. ஒரு நாள் தேவன் அங்கே வந்தார். அவர்களை தெய்வீக அற்புத தன்மையால் காத்தார். அவர் அவர்களுக்கு அந்த இரவில் ஒரு குறியீட்டை சொன்னார். நான் உங்கள் பகைவர்கள் எல்லோரையும் சாகடித்து விடுகிறேன், அவர்கள் குழந்தைகளை காப்பாற்றுகிறேன். ஒரு நிறைவான செம்மறியாட்டை, களங்கமில்லாத, நோயற்ற, அதாவது கண் குருடில்லாத ஒரு செம்மறியாட்டை எனக்கு பலி செய்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து உங்கள் வீட்டின் கதவுகளில் தடவுங்கள். இரவில் சாவின் தேவதூதர் வருவார். அவர் எந்த கதவுகளில் அந்த இரத்தம் இல்லையோ அந்த வீட்டின் தலைமகன் இறந்து விடுவார் என்பதாக சொன்னார். இது அந்த நேரத்தில் யூதர்களுக்கு நடந்தது. அவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள். அவர்கள் தங்கள் வீட்டு வாயில்களில் இரத்தத்தை பூசினார்கள். அந்த யூத சமூகம் அந்த இரவில் எகிப்தை விட்டு நீங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆக அது ஒரு முழுமையான செம்மறியாட்டை பற்றிய தகவல். ஒரு முழுமையான செம்மறியாட்டின் பலி, நான் எந்த ஆட்டையும் பலியிட முடியாது. ஒரு நிறைவான ஆட்டினை மட்டுமே நாம் பலியிட முடியும். இதுதான் பலியின் மூலம் மீட்சிக்குரிய குறியீடு. உண்மையில் இது செம்மறி ஆடு அல்ல, இது இயேசு பிறகு வருவதற்குரிய குறியீடாகும். யூதர்களின் பிற்கால வரலாற்றை நாம் பார்த்தோமானால் அவர்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்துள்ளதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் இப்படி பல சந்தர்ப்பங்களில், முக்கியமாக 10 சந்தர்ப்பங்களில் அவர்கள் செய்துள்ளார்கள். அவர்கள் குருமார்கள் கூட்டத்தில் இப்படி செய்துள்ளார்கள். அப்போது நாகங்கள் வந்து அவர்களில் ஒவ்வொருவராக தீண்டியது. பலர் நாகங்களின் நஞ்சால் பாதிக்கப்பட்டார்கள். அது பயங்கரமான நாகங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது தேவன் மோசஸிடம் வெகு அதிசயமான செயல்களை செய்ய சொன்னார். வெகு அதிசயமானது. அவர்களுக்கு வெண்கலத்திலான ஒரு நாகத்தை செய்ய சொன்னார். அதை ஒரு நீண்ட கம்பியில் கட்டி யூத இடத்தில் எல்லோரும் பார்க்கும்படி வைக்க சொன்னார். அதன் மூலம் நாகங்கள் தீண்டப்பட்ட விஷத்தை குணப்படுத்தினார். அதற்கு விளக்கம், அதாவது அவர் பாம்பை பார்க்க சொன்னது, அந்த பாம்பு தீ ஆவியின் குறியீடு. பாம்பு தீ ஆவி அல்ல, அது தீ ஆவிகளின் குறியீடு மட்டுமே. பாம்பு ஒரு ஜந்து, சரியா? இப்போது என்ன நடந்தது என்றால், இயேசு சிலுவையில் தொங்குவது நமக்கு பாம்பாக ஆகிறது. அவர் முழுமையான தேவ தூதர்களை விட மேன்மையானவராக இருந்தார். ஆயினும் அவர் சிலுவையில் பாவத்தின் பாம்பாக அறையப்பட விரும்பினார். அவன் அவரை பார்த்தான். நீ அவரை உன்னுடைய உள்ளத்தால் வசீகரித்தாய். ஒரு இரவில் உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டன. எந்த சமய சடங்கும் தேவையில்லை என்றார். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டதும் கரைந்துவிடும் என்று கூறுகிறார். நீங்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் காண்கிறீர்கள். அதுவே மையமானது. ஆகவே சிலுவை கிறிஸ்துவ நம்பிக்கையின் மையமாகிறது. ஆகவே யூத சமூகத்திற்கும் அது மையமாகிறது. தேவன் அவர்களுக்கு சொன்ன குறியீடு ஆகும். அவன் தந்த குறியீடு பாவத்தை மன்னிப்பதற்குரிய நினைப்பூட்டலாகும். அவர் அவனிடம் கூறுகிறார், நீங்கள் எந்த குறையுமற்ற ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை கொண்டு வாருங்கள். அதில் எந்த வடுவும் இருக்கக்கூடாது. அது குருடாக இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது, இளம் வயதுள்ளவையாக இருக்க வேண்டும். அதையே நான் மத சடங்கு பலியாக ஏற்பேன் என்றும் அவர் கூறுகிறார்.
தேவன் கிறிஸ்துவின் வருங்கால மீள் எழுப்புதலை அந்த முழுமையான அப்பழுக்கில்லாத ஆட்டுக்குட்டியுடன் இணைத்து சொல்கிறார். அதாவது பாவத்தை பொறுத்தவரை பணம்தான் உங்களிடமும் எங்களிடமும் விளையாடுகிறது. தேவனின் சக்தி, அவரது ஆணை, அவரது தரம் என்பதையெல்லாம் அவன் ஒதுக்கி வைத்து விடுகிறான். அவன் சாதாரண மனிதனாக நடந்து கொள்கிறான். இதுதான் நடக்கின்றது. பாவத்தின் கவர்ச்சியால் அவன் வேதனை அடைபவனாக இருக்கிறான். இதுதான் மைய நிலை. இப்போது நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வாருங்கள். புதிய ஏற்பாட்டில் சிலுவையை பற்றி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த முழு புதிய ஏற்பாடும் இயேசுவின் சிலுவையை அடிப்படையாக கொண்டதே. அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார், புதிய ஏற்பாட்டின் புகழ்மிக்க தலைவர் அவர். நான் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டதை கூறுவேன், அதைவிட வேறில்லை. பலர் பவுல் கிறிஸ்துவ பிரச்சாரம் செய்வதையே விரும்புவார்கள். ஆனால் சிலுவையில்லாத கிறிஸ்துவத்தை அதை நீங்கள் ஏன் நிராகரிக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என நான் போதிப்பேன். அது மட்டுமே அந்த மக்களின் கண்களுக்கு முட்டாள்தனமாக தெரிகிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சிலுவையை பற்றிய மடமை என்பது இயற்கையானதே. ஏன் உங்கள் தேவன் சிலுவையில் அறையப்பட்டு சாக வேண்டும்? அது மடத்தனமாக தெரிகிறது என்று கூறுகிறார்கள். உண்மையில் அதுதான் தேவனின் மகிமை.